30,000 போட்டு எடுத்து பார்மெண்ட்லேயும் தெரிந்தாங்க. எப்படி ஒரு ஓட்டும் இல்லாக்கு பண்ணாங்க? 200-300 ஓட்டு அடிப்பாங்க. அது எப்படி நான் போட்டு ஓடிட்டு நான் இண்டிபெண்டாக கேட்க வேண்டிய நிர்பந்தப்பட்ட ஓடியா வச்சான். வச்சு பிடிச்சோன்னா ஐ நோ யுவர் ப்ராப்ளம், ஐ வாண்ட் திஸ் மணி ஐ கலெக்டட் ஆஸ் எலெக்ஷன் ஃபண்ட். குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லல, பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்படி இருக்கணும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது தங்கள் போட்டு தான் வந்தது. பெருசாக டியூஷனை கொண்டு போய் அதை செய்து ப்ரோமோட் தங்கட அரசியல் ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்போ அது ஓய்வு நிலையில் உங்களுக்கு இருக்குது. நான் இந்த ஒரு பொய் சொன்னோண்டே யாரை சொன்னால் நான் இந்த கழுத்தை வைக்கணும். உங்களால் முடிஞ்சேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சவால் பொய் சொன்னேன், நல்ல களவெடுத்தேன், ஏமாத்தேன். அந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இள வயசை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு இப்போ யோசிக்கிறீங்களா? காந்தி இந்த டே 2 அனௌன்ஸ் பண்ணி இனி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு 70ஆம் ஆண்டு சொன்னால் 2 வரைக்கும் தொடைய இல்லை சீக்கிரம். அது வரைக்கும் நல்ல ஒரு நாளைக்கு 3 நாள் பேக்கெட் குடிப்பேன். தண்ணி நான் போட்டு கிடையாது. மீள உதயசூரியன் உதிக்குமா? இன்றைக்கு நான் வாங்கிய 10 மில்லியன் 100 மில்லியன் அந்த பெருமதி. அதுதான் ஒரு கண். எந்த கட்சியோட இப்போல்லாம் சேர வாரோ அதில் கண் வச்சு வந்தார். 22 பேர் பார்லிமெண்ட் போனாங்க. அந்த 22 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது சட்டம் விரோதம். எல்லா மக்களிட ஓட்டிலே போயிடல, கல்ல ஓட்டு தான் போட்ட முடியல. ஸ்ரீதரன் 70 ஓட்டு போட்டு பார்லிமெண்ட் ஒரு கொள்ளை போட்டு போட நான் வெளியில். தொடர்ந்து பேசலாம். இது நக்கீரன் சபையில் பூட்டுக்கதை, பிரபர்களுடைய அறியப்படாத பக்கத்தை நிகழ்ச்சியை தேடுவதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்று நாளிலே திரு ஆனந்த் சிங் ஐயா விருந்தினராக கலந்து சிறப்பிருக்கிறார். பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது, பயணிக்கலாம். சில விஷயம் சொன்னால் நீங்களும் ஏன் இவர் எல்லாம் சொல்கிறேன்னு நினைப்பீங்களா? நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன் என்ன. ஆனால் எனக்கு பேர் என்ன தெரியுமோ, அப்படி கொடுத்தாண்டா பிசிக்கு தண்ணாண்டான்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தர். அவசியமாக எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஒரு எலெக்ஷன் சந்திரியா என்ன பார்லிமெண்ட் கட்சி போட்டு எலெக்ஷன் வேறொரு கட்சியை எங்கடையாக கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணேன். பார்லிமெண்ட் கரைச்சி போட்டு அப்போ தான் நான் சந்திரியா சொன்னால் சீட் தர போனேன். நான் சாரி மேடம் பேருந்து ஒன்றா பேக்கோட ஒன்று பேசல மிச்சம். நான் இண்டிபெண்டாக கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டபடியாக வச்சான். வச்சு பிடிச்சோன்னா ஐ நோ யுவர் ப்ராப்ளம், ஐ வாண்ட் திஸ் மணி ஐ கலெக்டட் ஆஸ் எலெக்ஷன் ஃபண்ட். நான் சாரி மேடம், நான் பாலிக்க அப்படி எனக்கு காசு தேவையில்லை. எனக்கு காசு தேவைக்கு தான் எதை எடுக்குமா அதை எடுத்துருந்தா நான் இன்றைக்கு எம்பி. இன்றைக்கு 30 வருஷம் எம்பியாக இருந்திருப்பேன். அன்றைக்கு பிறகு ஒன்று சீட் தானே இந்த சீட் 22 பேர் பாலியில் வந்து நிற்கிறாங்க. பார்லிமெண்ட் ஒரு தெரியும் ஓட் பண்ண முடியல. நீங்கள் நான் ஆட்டுக்கொண்டு வெளியிருக்கேன். நீங்கள் சமூகத்துக்கு ஒரு தொண்டு செய்ய முடியுமா இருந்தால் இனியாவது காட்டுக்கு வாய்க்கலாம். எப்படி இல்லை 30,000 போட்டு எடுத்து பார்லிமெண்ட்லேயும் தெரிந்தாங்க. எப்படி ஒரு ஓட்டும் இல்லாக்கு பண்ணாங்க? 200-300 ஓட்டு அடிப்பாங்க. அது எப்படி நான் போட்டு ஓடையில்லை. என்னுடைய பணியானத்தோடு சேர்ந்து நான் இருந்தேன். எனக்கு தீவிரம் தான் சேர்ந்தேன். எனக்கு வேறு வருமானம் இல்லை. இந்த டீச்சிங்கில் வந்து சம்பளம் தான் முந்தி. அதுக்கு பிறகு நான் சும்மா தோட்டம் செய்வேன். நான் அந்த பீரியட் ஒதுங்கி இருக்கலையே. அந்த 22 பேரும் இருக்கத்தக்கதாக என்னுடைய கடமை நான் செய்திருந்தேன். காசு வாங்கேன். ஆனால் என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு கால் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் சொல்லி எனக்கு 200 வச்ச ஓட் 30,000 ஓட்டோடு இருந்தேன். கிளச்சி போட்டு நான் ஒரு பக்கத்தில் துரோகி என்று சொல்லி எழுதி கொண்டு போனால் ஒரு 30-40 கட்டம் எடுத்துக்கிறது. அதிர்ச்சி சேரக்கூடிய விஷயம் என்னவென்றால் எங்களுடைய ஊடகம் எங்களோட மனிதர்களை மிருகமாக நினச்சி மிருகங்களை மனிதராக நினச்சி செயல்படுற காலம் உண்டு. இன்றைக்கு அது இல்லைன்னு நான் சொல்ல வர இல்லை. நான் யாரும் சொல்ல மாதிரி பிடிக்காது. நான் ஒரு கால் நான் இதுவரையில் ஒரு பொய் சொன்னோண்டே யாரை சொன்னால் நான் இந்த கழுத்தை இறக்கணும். உங்களால் முடிஞ்சேன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சவால் பொய் சொன்னேன், நல்ல களவெடுத்தேன், ஏமாத்தேன். இதற்குள்ளே ஏதாவது ஆகப்பட்டேன்னு சொல்லுங்க. நான் பரிகாரம் தேடுறேன் செய்திருந்தால் ஆனால் நிச்சயமாக உங்களால் செய்ய முடியாது. அப்படி தான் நான் இந்திய அரசியல் செய்திருந்தேன். சந்திரா கூப்பிட்டு என்ன எம்பியாக்க போகிறேன்னு நான் வேண்டாம். நான்
குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லல, பிள்ளைகள் என்ன செய்யணும், அப்படி இருக்கணும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என் 2 வயசு மறந்தவர். ஆனால் அப்படி இருந்தாலும் சந்தர்ப்பம் சூண்டியான கொண்டு வந்து மெரி கொண்டு வந்த பிள்ளைகளை வளர்க்க அதுக்கு தங்கள் போட்டு தான் வந்தது. என்ன பெருசாக டியூஷனை கொண்டு வந்து போய் அதில் அதை செய்து ப்ரோமோட் பண்ணல. தங்கட எக்ஸ்பிரஷன் யாரோ என்னுடைய மகளை கேட்கறதுக்காக அவள் அழ தோங்கிட்டாள். அவள் நல்லா டான்ஸ் ஆடுவாள். அதனால் அப்போ எங்களை கூட்டிகிட்டு போயிடுது வந்து பார்க்கிறேங்கிற போவேன். அப்படி தான் நான் வாழ்ந்துருக்கேன். இன்றைக்கும் அப்படி தான் வாழ்கிறேன். என்னையே யாராவது குற்றம் சொல்ல முடியாது. சொன்னான்னு சொல்லுங்க. இப்போ நீ பெரியாரம் தீர்றேன்னா அரசியல் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் சரி. சரி, நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை போல அல்லது நீங்கள் பல்வேறுபட்ட பதவிகளை வகிச்சுக்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் சரி, விருதுகள் சரி, அமைதிக்கான அந்த விருதுகள் என்று சொல்லி நிறைய பட்டியல் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் எந்த உயரத்தை அடைந்திருக்கிறார்கள்? எந்த பிள்ளைகளில் ஒரு தான் எம்பியாக இருக்கான். என்ன அவனுக்கு வண்டின்ற குணங்கள் இருந்துக்கும் தானே. அவன் கனடாவில் தாயோட போனவன். அங்கே போய் படித்து இப்போ அந்த சொல்சோனி போதவேன் சொல்சோனி ஒரு மற்றவனும் படிச்சிருக்கான். பிள்ளைகள் 2-3 பேரும் 2 பொம்பளை பிள்ளைகள் டென்மார்க்கில். நீங்கள் செய்ததெல்லாம் காணும் இந்த மண்ணுக்கு. நீங்கள் எல்லாத்துலேயும் ஓய்வு பெற்றுட்டு தங்கள்கிட்ட வாங்க, இல்லை தங்களோட வந்து இருங்கன்னு சொல்லி யாரும் கேட்க இல்லையா? இப்போவே கதான் விருப்பம். நான் போக மாட்டேன். எனக்கு 92 வரைக்கும் இருந்துட்டேன். இனி போய் தானே வரணும். ஓய்வோட வருங்கள். காணியெல்லாம் தானமாக கொடுத்துட்டீங்க. என்ன காரணம்? காணியை தானமாக கொடுத்துட்டீங்க. கிளிநொச்சியில் டிஎல் இருந்த ஒரு பவனியாரி விஜயத்தில் நான் அதாவது கிளம்பு போனேன். அன்றைக்கு காணி கையை நடக்குது மிடில் கிளாஸ் ஸ்கீமாண்டு. பின்ன அங்கே உள்ள அந்த லேண்ட் ஹவுஸை பிடிச்ச இந்த கையெழுத்தையும் வாங்கி கையெழுத்து போட்டோன்னு தெரியல. ஒரு 20 ஏக்கரை எனக்கு கொடுத்து விட்டார். தென்னம்பிள்ளைங்க. நான் 2-3 வரையும் போய் அப்போ ஜீப்ன்றது அந்த கவர்மெண்ட் அந்த ஜீப் தானே. கவர்மெண்ட் தந்த என்ன விலைக்கு தந்த 25,000 தந்த ஒரு எம்பி மித்சுபிஷி ஜீப். அதில் போய் இப்போ கொஞ்சம் செய்தான் தென்னம்பிள்ளைலாம் வளர்ந்துட்டு இப்போ இந்த கொஞ்சம் இந்தியா போயிருந்தேன். வெள்ளம் அஞ்ஞாத வாசம் தானே. அந்த இடம் சில என்கவுட் பண்ணிவிட்டாங்க. சரி, நான் முன்ன சொன்னேன். அது போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். 30 பேர் கேட்டாங்க கொடுங்க. 20 ஏக்கர் கொடுத்துருந்தாலும் ஒரு லைப்ரரிக்கு வச்சு காணியை வச்சு வந்து கொடுங்கோண்டு என்னுடைய எங்களுக்கு டெஃபினட்டாக ஈஸியாக இருந்த ஒரு ஏரியா சின்ன எனக்கு தெரியும். அதுதான் கொடுத்த ஒழிய பின்ன என்னட்டையும் கிடையாது காணி கொடுக்க. அரசியல் ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்போ அது ஓய்வு நிலையில் உங்களுக்கு இருக்குது. எதை நீங்கள் நன்றாக அனுபவிக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் அனுபவிக்கிறவங்க வேதனை நான் என்ன இப்போ பாருங்க. ரெண்டு எப்படி வேதனைண்டா, இப்போ இருக்கா 25 பேருக்கு ஒரே சிலத்தை இப்போ என்ன கொடுத்தேன் ஜிஎஸ் ஒரு மாறி வந்து கொஞ்சம் மெம்பராக இருந்தால் பேருந்து எவர் அடுத்த வைப்போம் மற்ற 50,000 கொண்டு போயிட்டேன். அதை பற்றி நான் கவலைப்படை. நான் தண்டிக்கிறேன். நான் அதாவது ஒரு தண்டிக்கவும் இல்லை. தண்டைக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நடக்க வேண்டிய என்ன செய்யக்கூடிய 2 வரைக்கும் சேர்ந்தான் இருக்கிறேன். இது என்னுடைய கடமையாக தான் நான் கேட்குறேன். சரி, தங்களுக்கு பிடித்த உணவு சொன்னால் ஒரு நாள் மாஸ்டர் கிட்ட 2 சாப்பாடுட்டீங்க. என்னடா சாப்பிட்டு வந்தேன் ஞானந்தா? புட்டு சார். புட்டு இல்லைடா, புட்டு புட்டுன்னு சொல்லிடாது, புட்டுன்னு சொல்லிடாது. புட்டுன்னு படிக்காது. அப்படி படிக்கிறதுக்கே நல்ல சந்தோஷமாக வாழ்க்கிறேன். நான் ஒரு சோறு சொல்லிட்டு போக மாட்டேன். தண்ணி எண்ணி இல்லை. சிகரெட் எல்லாம் குடித்தேன். அது இப்படி 50 வருஷம் காந்தி டே 2 அனௌன்ஸ் பண்ணி இனி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு 70ஆம் ஆண்டு சொன்னால் 2 வரைக்கும் தொடைய இல்லை சிகரெட். அது வரைக்கும் நல்ல ஒரு நாளைக்கு 3 நாள் பேக்கெட் குடிப்பேன். தண்ணி நான் போட்டு கிடையாது. சரி, எப்போதாவது சமைச்ச அனுபவம் இருக்கா? சமைத்த அனுபவம் அது பார்க்க நான் பண்ணிவிடுவேன். தண்ணி பார்க்க மாட்டேன். அது அந்த தேவை இப்போ சிறுவழில் மாறுறது தான் எனக்கு. அதாவது நான் தவிர்த்து கொள்வேன். நான் தவிர்க்கிறதுல என்ன தவிர்த்து கொள்வார். தாங்களே வந்து தாங்கள் செய்வார். நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படி குறைஞ்ச வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டீங்க தானே. அந்த வயசில் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு திருவிதாளம் இருக்கும், அல்லது ஒவ்வொரு விஷயம் செய்யணும்ன்ற ஒரு நினைப்பு இருக்கும். அந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இள வயசை தொலைச்சிட்டீங்க அப்படின்னு இப்போ யோசிக்கிறீங்களா? நான் யோசிக்கிறேன். ஏன்டா எனக்கு வந்து கட்டுப்பாடு இருக்குது. இப்போ எங்கே போகிறேன்றாலும் அப்போ கேட்டால் போட்டு வரேன். சிலவழி அங்கே நானே கூத்து போட முடியும். நாங்கள்லாம் போய் நின்று தலையாச்சு வருது. என்ன வேணே அதை கூத்து நான் போயிட்டு வாங்க போயிட்டுவேன்.
அந்த எந்த விதமான தேர்வையும் இருக்கத்தக்கதாக என்னோட சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கு. சரி, அரசியல் சார்ந்த நண்பர் யார்? அரசியல் சார்ந்த நண்பர்கள் யார்? அரசியல் நண்பர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பன் என் பெறுறான். அவர் தான் இந்த பார்லிமெண்ட்டில் ஆடுறேன்னு சொன்னேன். நீ 10 இயர்ஸில் யூபிஎன் பார்லிமெண்ட் சொன்னேன். நல்லொரு மனுஷன். மற்றொரு சமசா கட்சியில் இருந்து நான் விலகின எனக்கு பெரிய கவலை, இன்றைக்கு ஒரு கவலை. நான் தப்பு பண்ணிட்டேன். யாரும் ஒரு வருஷத்தில் போன 2 பேர் தமிழக வடைய பைப்பு பண்ண படைய பக்கம் மசாலா வடையன்னு சொல்லிட்டானுன்றதுக்காக விட்டுறான் கட்சியை. எல்எஸ்எஸ்பின்னு அந்த பேருந்து நான் இந்த வரைக்கும் அந்த கட்சியில் விட்டு எனக்கு கவலைறேன். சரி, ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீண்ட காலமாக தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் எப்படி பொருளாதார பலம் கிடைக்கிறது? பொருளாதாரம் யார் தந்தை பணம் எல்லாம் சொல்லுவாங்க. அடிச்சாண்டா அவன் அடிச்சான் ஜீவன். எனக்கு பகுதி என்னடா யுனெஸ்கோ அவார்டு வருது. எனக்கு யார் அனுப்பின்னு தெரியாது. $100,000. ஒரு படித்த மனிதன் நம்ம சொல்லிக் கொண்டு வந்தேன். நீ படித்த நீ படித்து எழுதின சோதனையிலே கரெக்டாக பண்ணியிருப்பாய். அதை வச்சுக்கொண்டு ஆந்தங்களே சொல்லி பார்க்காது எழுதி. அது எங்கேயோ வந்து அவர் கட்டி யாரும் செல்வாங்க. எங்கேயோ இந்த யுனெஸ்கோ என்ன கூப்பிட்டு திடீரெண்டு வர சொல்லி மெசேஜ் வந்து எனக்கே ஒரு ஷாக். அதே செல்வாக்கை பாய்ச்சி எடுத்துட்டு ஒரு பைத்தியக்காரர் படித்த மனுஷன். நான் பேர் சொல்லுவேன், அது நாசமாக போட்டோம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காசுக்கு நான் பாட்டிக்கு 10 மில்லியனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா. அந்த காசு போட்டு 10 மில்லியனுக்கு ஒரு வீடு வாங்கினான் பாட்டின்ற பேரில். பாட்டிக்கண்டு வாங்கினது. அப்படி கேட்கல எங்களுடைய ஒரு கொஞ்சோண்டு லண்டனில் எந்த பேரை செய்து உழைச்ச நியாயமாக பற்றி தரமாட்டான் தானே செழிச்சு ஓடுங்க. அவர் வந்து இந்த விப்பமா சார் ரெண்டு கேட்குறான் என்ன. அப்போ இப்படி பேர்ந்துருக்க பைப்போஸாக பூந்துட்டாங்க அந்த காணியை. அப்போ தான் நான் ஒரு கால் அந்த காணியை நான் எந்த பேரில் வைக்கிறேன். லாயர் சொல்லி எந்த பேரில் தான் நான் ஜெயிக்க போகிறேன். என்னை இவங்கள்ட்ட காப்பாற்றணும். பேருந்து போன 20ஆம் ஆண்டு பாட்டின்ற பேரில் இன்றைக்கு நான் வாங்கிய 10 மில்லியன், இன்றைக்கு 100 மில்லியன் அந்த பெருமதி. அதனால் ஒரு கண் எந்த கட்சியோட இப்போல்லாம் சேர வாரையோ அதில் கண் வச்சு கொண்டார். சில பேர் தங்கட காணியை மக்களுடைய காணியை இவர் எடுத்துட்டார். எனக்கு என்னது காணியை எந்த சொந்த காணியை நான் யாருக்காக கொடுக்கணும். அதுக்கே நான் கவனத்தில் நான் மிகவும் கவனம் சொல்கிறேன். சில ஊடகங்கள் திட்டம் போட்டு, நான் சொல்ல மாட்டேன் யாரெண்டு, திட்டம் போட்டு வேணுமெண்டு கள்ளப்படுத்தவனே என்னையே பக்கத்துக்கு போடுறது. எனக்கு என்னட்டு நான் இப்போ இல்லைன்னு சொன்னேன். பட்டியல் திட்டம் நான் யார் எவ்வளோ என்ன மாதிரி எங்கள் மக்களுக்கு மாற்றினேன். நீங்கள் பட்டியல் போடுங்க. தந்தாங்க கொடுத்தாங்க என்ன சொல்லுவானுடைய யார் கொடுத்தது யார் பார்த்தது எனக்கு என் தெரியணும். யுனெஸ்கோ போட்டு 100 மில்லியன் ரூபாய் 10 மில்லியனா ஒரு கோடி தம்பி என்ன. நான் கேட்டேன் திருச்செடி கேட்க நான் நேட்டம் காசு வாங்கியிருக்கேன். சொல்லுங்க மேட்டான்னு எத்தனை பேருக்கு உத்தியோகத்தை கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் ஜேபியாக இருப்பேன். அன்றைக்கு ஒரு விட தெரிஞ்சாங்க இங்கே ஊருக்குள்ளே போகிறேன். ஐயா நீங்கள் அந்த 17 ஜேபி என்றான். எனக்கு தெரியாது 17 ஜேபி எப்படி கிடைச்சாண்டு வேறு வேறு ஆக்கள்கிட்ட பேரில் கொடுத்துருப்பேன். நான் அது நல்ல மினிஸ்டர் இருந்தார் என் நெருங்கிய நண்பன். மதியம் 10 தாரியோட 20 போடணும்னு சொல்லுவான். 20 தாரியோட 50 போடணும்னு சொல்லுவான். 600 ஜேபி கொடுத்துருக்கேன். நான் என்ன ஒரு காசு தரையிலே வாங்கிடலாங்க. சரி, மீள உதயசூரியன் உதிக்குமா? உதயசூரியன் உதிக்க வேணும். என்னடா இது யாராவது நெஞ்சம் செய்தாலும் இந்த உதயசூரியன் எந்த தப்பும் செய்யலை. உதயசூரியன் இவர்கள் செல்லாக்காக சாக்கி வச்சுக்க முடியாது. உதயசூரியன் தப்பும் செய்யலை. இப்போ இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு எலெக்ஷன் நாங்கள் கேட்க ஒரு கோஷ்டி ஒரு உதயசூரியனையே நம்பி வாழ்ந்த பேர் ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க.
ஊர் ஊராக போயில மறைச்சி ஒரு தரையும் ஓட் பண்ண விடாமல் 22 பேர் பார்லிமெண்ட் போனாங்க. அந்த 22 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது சட்டவிரோதம். எல்லா மக்களிட ஓட்டிலே போயிடல, கள்ள ஓட்டாக போட்ட முழுக்க எல்லாம் கள்ள வேலை. இப்போ ஜிஏ உட்பட கள்ள வேலை இருக்குது. 36,000 போட்டோட நான் இருந்த பார்லிமெண்ட்டில் இருந்த எண்ணெய் கரைச்சி போட்டு 300-400 ஓட்டு போடுறதுக்கு இடத்துல கொண்டு வந்து விட்டு 22 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. போனால் சரி பார்ப்போம். அந்த 22 பேரும் எப்படி போனாங்க? தமிழர் விடுதலை தமிழ் தேசிய ஏதோ ஒரு கட்சியில் சரி, அந்த கட்சியில் போய்கல அந்த 2005ஆம் ஆண்டு எத்தனை சனம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டது, எத்தனை சனம் இராணுவத்தால் கொல்லப்பட்டதுக்கு லட்சக்கணக்கு. அவைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிற வேண்டிய ஒழிச்சு விடியாது எல்லாரும் லண்டன். நான் பிரமிசுக்கு நான் சொன்ன மக்கள் அந்த பஞ்சை பக்கம் சரியாக கஷ்டப்படுதா, அவருக்கு செய்யணும், நீங்கள் விடுதலை செய்யணும்னு. பின்ன அவருக்கு மீட்டிங்கை கூப்பிட்டு இல்லை எம்பியுமே பெரிய கொடுத்தால் ஒரு மாதிரி சில பேர் வந்தவே ஆக முடியாது. நான் சொன்ன ஒரு வட்டத்தில் பிரபாகரனுக்கு 22 பேர் பார்லிமெண்ட் இருந்தவர். நான் கேட்டேன், இந்த 22 பேர் ஒழியாக இந்த பார்லிமெண்ட் ரிசைன் பண்ணுங்க, இல்லை 4 லட்சத்துக்கு ஜனம் 3 லட்சம் ஜனம் சாக போகுதுன்ட்டு. ஒரு தரம் இது எல்லாம் வெளிநாட்டில் இப்போ பார்லிமெண்ட் தெரியுமா? அந்த 22 பேரில் பாதி பேர் வெளிநாட்டில், 3 பேர் 4 பேரையும் வாங்கி. இப்போ அதில் பாதி பேர் இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்குது மெம்பராக. அது அவங்க கட்டுத்தனம், நம்மக்கிட்ட கட்டுத்தனம். அந்த கட்டுத்தனத்தில் நாங்கள் பார்லிமெண்ட் போக தேவையில்லை. அந்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் விரும்பினால் போடலாம். 2004ஆம் ஆண்டு இந்த நாட்டு பிரச்சனை தீர்ந்தது தீர விடாதது டிஎன்ஏ. தமிழ் தேசிய கூட்டம் சம்பத்தின் தலைமையில் ஒரு போட் பண்ண விட இல்லை, ஒரு பேரை பார்க்க விட இல்லை, எல்லாரையும் கல்லை ஓட்டு போட்டு ஒரு போட் பண்ண விட இல்லை. டக்ளஸுக்கு மட்டும் 2 சீட் வச்சாங்க. 22 பேர் பார்லிமெண்ட் 20+2. அவனுடைய பாராளுமன்றத்துக்கு இறமை என்று ஒன்று. அந்த இறமை அன்றைக்கு இழந்த இறமை இன்னும் திரும்பி வரவில்லை. என்ற 22 பேர் 250 பேர் இருக்கிற இடத்துல 225 இருக்கிற இடத்துல 120 ஓட்டு எடுத்ததும் ஒரு கட்சி இருக்கேக்கில்லை. 22,000 கட்டு போட்டு போனவன் அந்த பேலன்ஸை திருப்பிவிட்டான். தானே 120 ஓட்டு எடுத்த சீட்டுட்டு 5 வரையும் பார்லிமெண்ட்லேருந்து 5 வரையும். ஸோ நான் பிரைம் மினிஸ்டர் செட்டு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு மீட்டிங் வந்து கால் பண்ணி குரல் கேளுங்க வந்து இன்வைட் பண்ணேன். நானும் போனேன். ஒரு கட்டத்தில் சொன்னார், ஆல்ரெடி 30 சொன்னா 3 lakhs of people have come out, another 4 or 50 or 60 lakhs. I know your excellency, another 3.5 lakhs left. What nonsense are you talking? What rubbish are you talking? I maintain my figure. I stand by it. ஒல்பி அது தெரியும், உண்மையுண்டு. 3 லட்சம் பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், வாங்கி திண்டுட்டு சண்டை பிடிக்க சொல்லிட்டு தமிழ் சொல்லி போனவர். அப்போ இந்த 22 பாராளுமன்ற மெம்பர் இருக்கு ஒரு மெம்பரில் அந்த அது வந்து கிட்டால் அன்றைக்கு இந்த அவ்வளோ சனத்தை மொழிக்கிறாங்க. வன்னியில் செத்து அவ்வளோ சனத்தின் உயிருக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டிஎன்ஏ 15 எங்கேயும் சொல்லுவேன் என்றால் நீங்கள் போகலையே. அப்போ நான் கேட்டேன், பிரபாகரனுக்கு மொழி என்ன இப்படி எழுதி இந்தியன் ஹை கமிஷன் எல்லாருக்கும் எழுதி கலைச்சி போவேன். ஃபாரின் செக்ரட்டரி உடனடியாக இங்கே வரைச்சல் உடனடியாக லண்டனுக்கு வர நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் யுத்தத்தை நிப்பாட்டிங்க கொண்டு சீனாராஜா இஷ்யூ. நான் கேட்டேன் சார், அன்றைக்கு உங்களில் 22 பேரில் மிச்ச பேருங்க எல்லோரும் முடியல. அவர் 10 பேரோட நிற்கிறேன், மற்ற முடியல. ஒரு நான் பாரிஸில் கண்டிருக்கிறேன், ஒரு நான் என்னை லண்டனில் பார்த்துக்கிறேன் 2-3 பேர். அன்றைக்கு நான் இவ்வளோ இப்போ நான் சொல்கிறது மட்டும் அவன் அம்பலத்துக்கு வருமா இருந்தால் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் பயனை அடைஞ்சிட்டேன்னா நான் நிற்பேன்.
3 லட்சம் மக்களை பறி கொடுத்து போட்டு இன்றைக்கு எலெக்ஷன் அந்த 3 லட்சம் பேர் பறி கொடுத்ததில் கொஞ்சம் பேர் இப்போ எலெக்ஷன் கேட்கு இந்த எலெக்ஷனுக்கு நான் கொடுக்குறதா வேண்டாமான்னு நான் வெக்கப்பட்டுருக்கேன் நாமினேஷன். இன்றைக்கு நாடு பற்றி எரியுது, அதை காப்பாற்ற ஆக்கள் இல்லை என்றால் பற்றி எரிய வச்சவனே இன்றைக்கு கவர்னர் இருக்காங்க. 70 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டாண்டா இந்த கேம்பி முடியுமாங்களால் நீங்கள் டிட்டர்மின் பண்ணிங்க வேண்டாம். நீங்கள் உங்களோட அமைப்பு என்னட்ட கிடக்கு கட்டுக்கட்டாக வச்சுக்கணும். இதை ஒவ்வொரு பண்டவாளங்களும் என்னட்ட ஏரியா என்ன பற்றி தான் நீங்கள் போடுங்க. இப்போ இவ்வளோ மிளத்தையும் சாடிச்சு போட்டு இன்றைக்கி பணம் பண்ணியிருக்கான். என்ன மன்னிகிறார் சித்த 3 லட்சம் பேருக்கும் பொறுப்பு போட வேண்டியவர்கள் இவர்கள். டிஎன்ஏ இப்போவும் அவர்தான் பூசாரி மேடங்களுக்கு. எனக்கு நான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு நினைக்க வேண்டியது, நான் செய்யக்கூடிய சில விஷயத்தை செய்ய முடியலேன்னு அங்கே வந்து இல்லை. பார்லிமெண்ட்டுக்கு போகணும் நினைக்க. நான் பார்லிமெண்ட்டை நான் பேசாத பேச்சு இல்லை, புத்தகம் அடிக்கலாம் நினைட்டேன். இல்லைன்னா ஒரு 200-300 ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆர்டிகிள்ஸுக்கு என்னட்டு நளின ஆர்டிகிள்ஸ் அவ்வளோ இந்த வரலாறு கூறும். இன்றைக்கி நான் கேட்குறது இந்த வீரவாங்காடு தயசு ஒதுங்கு என்னென்று நீங்கள் போகிற பார்லிமெண்ட் என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு? அப்போ இன்றைய அரசியல்வாதிகள் நீங்கள் யாரையும் நம்பவில்லையா? நான் ஒரு நம்புகிற அளவுக்கு இல்லையா என்றால் இல்லாமல் இப்போ 22 பார்லிமெண்ட் இருக்குது. 5ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு எத்தனை ஆயிரம் ஜனம் சேர்த்து தெரியுமா? எத்தனை ஆயிரம் ஜனம் இப்போ பார்லிமெண்ட் இருக்காங்க. எம்பியா சம்பந்திட்ட தலைமையில் சம்பந்தம் இப்படி வந்தார் பார்லிமெண்ட்டை கட்டு போட்டு தானே வந்து 22 விடியமாக 12 விடியாக கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு. இப்போ நான் இப்போ எனக்காக நான் கேட்கணும், உங்களுக்கு இந்த மக்களுக்குள்ள அனுதாபம் இருக்கின்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் நம்பக்கூடிய ஆதாரத்தை நான் தந்தால் அப்படியே கேளுங்க. டிக்ளேர் யுவர் அசெட்ஸ், உங்களோட சொத்தை காட்டுங்க உள்ளன்று. ஊர் முழுக்க சொத்து சில பேருக்கு எனக்கு நான் இருக்கிற சொத்தையே கொடுத்துட்டேன். எனக்கு என்னட்ட சொத்து ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு தான் பேர் சேர்த்துட்டான்ட்டு எனக்கு சேர்க்க வேண்டிய தேவை என்ன வந்து எனக்கு யுனெஸ்கோ $100,000 தந்து போய் 90 செகண்ட் விடைக்கல எனக்கு 1000 தர வேண்டிய தேவை இல்லையே. அது யாரும் செல்வாக்கு அது அப்படி சொல்கிறத நம்புகிற சொன்ன இருக்குது தானே. அப்படியே உங்களை போன்றவர்களுக்கு பெரிய பணி இருக்குது. உங்களை போன்றவர்கள் சிலர் தங்களுடைய அதே பணியை அதே பதவியை வச்சு எங்களை தொலைச்சிட்டாங்க. நீங்கள் அதை உங்களால் முடிஞ்ச சின்னதாக செய்யணும். இப்போ நான் சொன்னதில் எனக்கு நீங்கள் பிரச்சனை தரணும்னு சொன்னேன். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்து இதுக்கு மறுபடியும் சொல்லுது. ஸ்ரீதரன் 70 ஓட்டு போட்டு நான் சொன்னே பார்லிமெண்ட் ஒரு கொல்லை போட்டு போட நான் வெளியில நான் மனவர்த்தத்தோடு சொல்கிறேன். ஊடகங்கள் சில எம்மளை மக்களை பாதுகாக்க தவறினால் கூட பரவாயில்லை மாட்டி வச்சுக்கிறீர்கள். மாற்றப்பட வேண்டியவர்களை முன்னேற்றி கொண்டு போடுவீர்கள். வேறு எலெக்ஷன் வேற போகுது. நான் கேட்குறதோ இல்லையாண்ட முடியும்னு அவளுக்கு என்னத்தையும் நான் தோற்றுவேன். அந்த அவர்கிட்ட உள்ள காசும் இல்லை, அவ்வளோ பணம் என்னட்ட இல்லை. என்னோட சேர்ந்த கம்பெனி என்ன போன ஆக்கள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் நாட்டுக்காக என்ன அர்ப்பணித்தோடப்பா. கிளர்ச்சியில் வந்து கடைசியாக அவனுடைய சாம்பலை கூட நான் கேட்க மாட்டேன். அவன் உங்களுக்கு தான் செஞ்சு போனேன். அதனால் எனக்கும் உள்ள வேதனை முழுக்க என்ன மாதிரி சுகமாக வாழ வேண்டிய ஒரு 2-3 பேர் வேமோடி கொண்டு வந்தால் நிஜம் தானாக விடும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு மூத்த அரசியல்வாதியாக உங்களுடைய அனுபவத்தை நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் குழுமம் சார்பில் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவோம். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ உங்களை மக்களுக்கு எங்களை மக்களுக்காக நீங்களும் நாங்களும் ஒரே சாதி ஒரே இனம் எங்களை மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களை போன்றவரோட ஒரு சாதனமாக இருக்குது.
சரி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். மூத்த தமிழ் அரசியல்வாதி, தவிர்க்க முடியாத ஆளுமையாக ஒரு காலத்தில் இருக்கக்கூடியவர் திரு ஆனந்த் சிங் ஐயா பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். இணைந்து கொண்டு எல்லோருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்.